வணக்கம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் செய்கிறத கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன் அப்படிங்கிற நம்ம சேனலில் இருக்கிற மற்ற எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட நன்றிங்க. தேங்க்யூ. வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நமக்கு ஆர்டர் வந்திருக்கு, பல்க் ஆர்டர் வந்திருக்குங்க. 1000 ப்ளூம்டு ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், 1000 ப்ளூம்டு முல்லை ஃப்ளவர்ஸ், அப்புறம் 1000 ஜாதி பூ. இதுதாங்க வந்திருக்கு. ஸோ இதுக்குரிய மேக்கிங் ப்ராசஸ் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபொமிரன் ஷீட் எடுத்துருக்கிறேன். இது ஐவரி கலர். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.8 mm இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஷீட்டோட லென்த் அண்ட் வித் பார்த்தீங்கன்னா 30 and 32 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கும். ஸோ இதில் 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்ட்ரிப்ஸ்லையும் 4 சென்டிமீட்டர் இருக்கும். 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கட்டர் வந்து நான் எல்லா ஃப்ளவர்ஸ் செய்யறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ ஒரு ஷீட்ல எனக்கு 8 ஸ்ட்ரிப்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 சென்டிமீட்டர் இருக்கிறத கட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஷீட்ல 8 ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும். இந்த ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டுன்னு ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். பட் அது வேஸ்ட்டு கிடையாதுங்க, ஸ்டெம் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையும் இந்த மாதிரி 12 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கலாம். 12 சென்டிமீட்டரில் 2 பீசஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் 4 சென்டிமீட்டரில் ஒரு பீஸ் கிடைக்கும். அப்புறம் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்ட்டு கிடையாது, அதுவுமே நம்ம ஸ்டெம் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 சென்டிமீட்டரில் 2 பீஸ் இருக்கும். 4 சென்டிமீட்டர்ல ஒரு பீஸ், அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி தான் எல்லா ஸ்ட்ரிப்புமே வந்து 8 ஸ்ட்ரிப்பையுமே வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு ஷீட்டில் நம்மளுக்கு 16 ரெக்டாங்கிள் ஷீட்டும் 8 ஸ்கொயர் ஷீட்டும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டு கிடையாது, ஸ்டெம் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் நான் எல்லா ஃபொமிரன் ஷீட்ஸ்லையும் நான் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷீட்ஸும் அப்புறம் ஸ்கொயர் ஷீட்டு அப்புறம் ஸ்டெம் மேக்கிங்க்கு தேவையான எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஷீட்டும் எடுத்துக்கிட்டோங்க. ஸோ டோட்டலாக எனக்கு ஃபொமிரன் ஷீட்ஸு 55 ஷீட்ஸ் தேவைப்பட்டது இந்த 3000 ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரெக்டாங்கிள் ஷீட்டை எடுத்துக்கிட்டு 3 பீசஸ் வச்சுருக்கேன். அதில் ஜாஸ்மின் ஃப்ளவர் கட்டிங் அச்சு, அப்புறம் வந்து ஜாதி பூவோட கட்டிங் அச்சு, அப்புறம் முல்லைப்பூவோட கட்டிங் அச்சு, இந்த மூணையும் அந்த 12 சென்டிமீட்டர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷீட்டில் வச்சு ட்ரீம் கட் மிஷினில் உள்ளே விட்டு சுற்றணுங்க. இந்த மாதிரி சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, டைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அச்சு பகுதியெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த ஷீட்டை அப்படியே அதை அழகாக கட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஷீட்டுமே வேஸ்ட்டு கிடையாது, நம்ம ஸ்டெம் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளவர்லையும் நம்மளுக்கு 3 ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கு. நான் 3 ரெக்டாங்கிள் ஷீட் போட்டிருந்ததுனால 3 ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கிராசரிஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம் இல்லையா பாக்ஸ், அந்த பாக்ஸ் எம்டி பாக்ஸில் தான் நான் இது போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னே தனியாக நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணின மசால் பாக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணலை. அப்படி பண்ணணும்னா நம்ம மசால் பொடியோட ஸ்மெல் எல்லாம் அதில் இருக்கும். இது நான் புது பாக்ஸ், இதுக்குன்னே நம்ம பிஸ்னஸ்க்குன்னே தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கி இதுக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஃப்ளவர்ஸ் எல்லாமே டர்ட்டி ஆகாமல், ஸ்மெல் வராமல், தூசு படியாமல் இருக்கும். ஸோ இன்னைக்கு என்னால் இவ்வளோ ஒர்க் மட்டும்தாங்க பண்ண முடிஞ்சுது. ஸோ ரிமைனிங் என்ன ஒர்க் பண்ணுறோம் இதில் அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.